ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ரிட்டியஸ்ட் லுக் எப்படி க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக எலகெண்ட்டாக நான் எப்படி நினச்சோன்னா அந்த மாதிரி அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரிட்டியஸ்ட் லுக் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஹேர் ஸ்டைல்லாம் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க முடியல, பிகாஸ் இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். இங்கே வரையும் தான் என்னுடைய ஒரிஜினல் ஹேர்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஹேர்ஸ், பட் இட் லுக்ஸ் லைக் ஒரிஜினல் ஹேர்ஸ். ஸோ நான் எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி வீடியோவோட வாய்ஸ் ஓவர் கொடுத்ததே கிடையாது. இப்போ தான் பேசிகிட்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது எடுத்திருக்கேன். நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ப்ளீஸ் அவாய்ட் தட் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பேசிக் அலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அது வந்து காலி ஆகிடுச்சு, அதனால் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வந்து க்ளோயாக இருக்கணும் அப்படின்றதுனால நைக்கானுடைய ரேடியன்ட் பியூட்டி ஃபேஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஃபேஷியல் ஆயில். இது வந்து இந்த மாதிரி சீரம் ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயாக இருக்கும். வந்துட்டு நல்லா டிவி ஃபினிஷிங். டிவின்னா இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, நல்லா ஷைனிங்காக இருக்கும். கிளாஸ் ஸ்கின் வேணும், அந்த மாதிரி மேக்கப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சீரம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ சீரம் வில் ஹெல்ப் யூ டு கீப் யுவர் ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ் ப்ராப்பர்லி. அப்புறம் இன்சைட்னுடைய பிராண்ட்லேருந்து ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ப்ரைமர் பேசிக்காக வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறப்போ ஸ்கின்னுக்குள்ளே ஃபவுண்டேஷன் போகாமல் இருக்கணும். அந்த போஸ்டில் போய் இந்த ப்ரைமர் வந்து ஃபில் ஆகிட்டு லைக் நம்மளுக்கு ஒரு பேஸ் வந்து நல்லா க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பிரைட்ஸ்லாம் வந்துட்டு ப்ரைமர்ஸ்லாம் மேக்கில் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு நைக்காலேருந்து ப்ரைமர்ஸ் இருக்கும், அது யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெச்டி மேக்கப்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இன்சைட் ப்ரைமருமே வந்துட்டு லைக் ஹெச்டி வரைக்கும் இல்லைனாலும் நார்மல் மேக்கப்லேருந்து ஒரு பேசிக் பிரைடல் மேக்கப் பண்ணணும்னா இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வந்து சிலிக்கான் டெக்ஸ்டரில் இருக்கிறனால ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுக்குது. ஸோ இட் ஒர்க் ஸோ குட் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. அப்புறம் இன்னும் க்ளோவியாக வேணும், இன்னும் கொஞ்சம் க்ளோ கிடைக்கணுன்றதுக்காக நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியினுடைய ட்ராப் அண்ட் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். லைக் இது வந்து நான் நிறைய வீடியோஸில் யூஸ் பண்ணியிருப்பேன், இல்லுமினேட்டிங் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் நிறைய இருக்கும். ஆனால் இந்த மாதிரி க்ளோவியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஸோ யா, லைட்டாக எங்கே வேணுமோ அங்கே மட்டும். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்டரே மாறின மாதிரி உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும், நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே நார்மல் இருக்கும், இதை நம்ம அப்ளை பண்ணணுமே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது ஒரு பேசிக்கான ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லைகள் ப்ரோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஆரஞ்சு கரெக்டர். இது வந்து பர்பிள் அப்படின்ற ஆப்பில் நைபே அப்படின்ற பிராண்ட்லேருந்து கிடைக்கும். ஸோ என்னுடைய மவுத் கிட்ட இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ்லாம் நான் கவர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஈவன் டோன் மேக்கப் லுக் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. ஸோ எவ்ரிடே யூஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆரஞ்சு கரெக்டர், கன்சீலர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியெல்லாம் வந்து நம்மளால் மேக்கப் பண்ண முடியாது, அந்தளவுக்கு டைம் எடுத்து பண்ண முடியாது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ப்ராசஸும் இருக்குது. இப்போ வந்து நம்ம டைம் எடுத்து நம்ம ஒரு ஃபெஸ்டிவ் லுக் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றதுனால எல்லாமே காட்டியிருக்கேன், எல்லா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நானுமே வந்துட்டு இந்த மாதிரி டெய்லியும் உட்காந்துட்டு மேக்கப் போடலாம் மாட்டேன். ஆஃபீஸ் போகிறதுனால இந்த மாதிரியெல்லாம் மேக்கப் போட்டுட்டு இருக்க முடியாது. பட் வீடியோஸ்க்காக இதெல்லாம் போட்டு காட்டுறேன். பிகாஸ்
ஹோல் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நம்ம காட்டினா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ யா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷனோட ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கூட போடலாம், பட் கொஞ்சம் டிவி ஃபினிஷிங் கொடுக்குறதுனால 1 ட்ராப் ஆஃப் அந்த ரேடியன்ட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து மெப்ளினோடைய ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். மேக்கில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஷேட் வந்து மேக் இது வந்து ஸ்டூடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் SPF 15 ஃபவுண்டேஷன். இது வந்து NC45 அப்படின்ற ஷேடில் இருக்குது. பேசிக் வந்து நான் வந்து மெப்ளினோடைய ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் நம்பர் வந்துட்டு 340 கேப்பச்சினோ. ஸோ 330 கூட என்னுடைய ஸ்கின்க்கு ஒர்க் ஆகும், பட் அந்த வின்டர் சீசனில் ஒர்க் ஆகாது. ரொம்ப ஒயிட்டிஷாக க்ரேஷாக காட்டிடும். ஸோ பிகாஸ் வின்டர் சீசனில் நம்மளுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், அப்புறம் சன்லைட் ஒரு மாதிரி இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கிறனால ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஹைட்ரேட்டடாக இல்லாமல் இருக்கும். அது அப்போது வந்துட்டு என்னுடைய ஸ்கின் டெக்ஸ்டர் மாறுறப்போ ஷேடும் வந்து சம்டைம்ஸ் மாறும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெயிலில் நிறையா அலைஞ்சோம் அப்படின்னா அந்த மாதிரி மாறும். ஸோ அப்பப்போ 330யும் யூஸ் பண்ணுவேன், 335யும் யூஸ் பண்ணுவேன். இது 335 அண்ட் இது 340 கேப்பச்சினோ. ஸோ கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், ஸ்கின் டோன் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சமாக அப்படி ரொம்ப மினிமலாக தான் எடுத்திருக்கேன். ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரஷ்ஷில் கூட அப்ளை பண்ணலாம். நான் கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஆரஞ்சு கலெக்டர் மேலே கன்சீலர் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம பண்ணுறது தான். பட் பிரைட்ஸுக்கு பண்ணுறப்போ ரொம்ப ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணோன்னா தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக கொடுக்க முடியும். நம்ம வந்து செட் பண்ண போகிறோம், ஃபவுண்டேஷனை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் லைட்டாக இப்படி வந்து டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து இப்படி தேய்க்காதீங்க. இப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்படி நல்லா டேப் பண்ணி விட்டிங்கனாலே அந்த ஃபவுண்டேஷன் போய் ஃபிக்ஸ் ஆகணும். நம்ம க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியெல்லாம் வந்துட்டு அதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இப்படி ஃபேஸுக்கு பண்ணுறப்பவே நெக்குக்கும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எந்தளவுக்கு வந்து உங்களால் ஸ்கின் ஃபுல்லாக மேட்ச் பண்ண முடியுதோ அப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து மேக்கப் ஃபேஸ் தனியாக நெக் தனியாக அந்த மாதிரி தெரியாமல் நீட்டாக ஓவரால் வந்து ஈக்குவலாக இருக்கும். பேசிக்காக உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஐப்ரோ ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டினுடைய 2-in-1 ஐப்ரோ ஃபில்லிங் எடுத்துக்கலாம். இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஜெல் பேஸில் இருக்கும். இந்த ஜெல் பேஸ்டு ஐலைனர்ஸ் ஐப்ரோ ஐலைனர்ஸ்லாம் ஒரு ட்ராபேக் இருக்கும். யூஸ் பண்ண வந்து அது ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பவுடரி ஃபார்மில் இருக்கிற ப்ரோ பவுடரை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எடுத்த உடனே டைரெக்டாக ஸ்டார்டிங் ஆஃப் தி ஐப்ரோ போகாதீங்க. சென்டர் ஆஃப் தி ஐப்ரோலேருந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைட்டாக சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது வந்து ஸ்பூலி ப்ரஷ், இதை வச்சு நீங்கள் இப்படி ப்ரஷ் பண்ணாலே வந்துட்டு ஷேப் கொண்டு வந்துடலாம் இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சு. ஸோ ஐப்ரோ பவுடர் விட ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க்காக காட்டும் உங்கள் ஐப்ரோஸை. ஸோ அது வந்து டெய்லி பேஸில் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ரோ பவுடர் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும், ரொம்ப டார்க்கியாக காட்டாது. இந்த ஐப்ரோக்கு வந்து பாருங்கள், நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டேன், அப்புறம் இங்கே வந்து ரொம்ப டார்க்காக கொடுத்துட்டேன். எனக்கு ஃபோனில் அவ்வளோவா கிளியராக தெரியல, அதனால் தப்பு பண்ணிட்டேன். இப்போ கண்ணாடியில் பார்த்து கொஞ்சம் நீட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அப்படின்றதுனால ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாலும் அதை என்னால் கரெக்ட் பண்ண முடியும். பட் ஃபர்ஸ்ட்டாக பண்ணுறேன், பிகினஸாக இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ப்ரோ பவுடர் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணும்போது கீழே மேலே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்சீலர் வச்சு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். பட் நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் வச்சு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கேப் கிட்ட வந்து நம்ம பம்ப் பண்ணுறப்ப எக்ஸஸாக வந்துருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம இன்னைக்கு ஃபினிஷிங் பண்ணிடலாம், அது டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கையில் இப்படி பண்ணிங்கன்னா ஷேப் ஆகும். இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேட் இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ப்ரஷ் வந்து நல்லா ஈக்குவலாக ஷேப் ஆகும் இருக்கும். ஸோ அதை வச்சு டிஃபைன் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட்லலாம் நானுமே வந்து கன்சீலர் வச்சு தான் டிஃபைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு டிப் மாதிரி ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. என்கிட்ட கன்சீலர்லாம் இல்லை, ஃபவுண்டேஷன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா, ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து இப்படி டிஃபைன் பண்ணிக்கோங்க. பேசிக்காக ஐப்ரோஸ் பண்ணி த்ரெட்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். அதனால கொஞ்சம் வித்தியாசமாக வினோதமாக தெரியும். அதுதான். அண்ட் இந்த மாதிரி ப்ரஷ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா சாஃப்ட் ஃபினிஷிங் கொடுக்கும். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஏரியாஸில் இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஸ்பஞ்ச் போகாது. இந்த மாதிரி ஸ்பஞ்ச் போனாலும் அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் பண்ணணும்னா இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ப்ரஷ் வந்து யூஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து நாம் வந்து ரொம்ப பழைய கிடையாது, ஒரு பேசிக்கான ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். அது இங்கே இருக்குது. இது நல்லா உடஞ்சி போயிருக்கும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க, பார்த்து திட்டாதீங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் இங்கே ஹைஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் வந்து ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி பேஸ் க்ரியேட் பண்ணி போகிறேன். கன்சிலர் இருந்தால் கன்சிலர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்கிற மாதிரி ஒரு லைட்டர் ஷேட், க்ரீமி ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பேஸ் க்ரியேட் பண்ணுறேன். க்ரீன் கலர் கொடுத்து பண்ணலாமான்னு பார்க்குறேன், பட் அந்தளவுக்கு வேணான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு மைக் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த மாதிரி பேசிட்டே பண்ண முடியும். இல்லாட்டி பேக்ரவுண்டில் பாருங்கள் எப்படி வாய்ஸாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பிரிக் கலர், இது வந்து பிரிக் கலரில் இருக்கும். ஸோ அதே ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஐலிக் வந்து ஸ்மூத்தாக நேச்சுரலாக ரொம்ப அழகாக வரும். கீழேயும் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு லுக் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கிறேன். எந்த ஐலுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எதுவுமே பிளான் பண்ண கிடையாது, ஆன் த ஸ்பாட்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்யூட்டாக இருக்கா. இந்த மாதிரி மெட்டாலிக் ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்து ஜஸ்ட் சென்டர்லேருந்து அப்ளை பண்ணி ஆல் ஓவர் ஐக்கு வந்து அப்படியே அப்ளை பண்ணி போகிறேன். ரொம்ப க்யூட்டாக நம்ம வந்து காட்டணும். ஓகே மேக்கப் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓகேவாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லாத மாதிரி, ரொம்ப ரொம்ப எப்படி ஆக்வர்டாக இல்லாத மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நான் வந்து கிளிட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கோல்டில் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். கோல்டு இது ஓகே, இங்கே கோல்டு இருக்குது, இங்கேயும் கோல்டு கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். பட் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு மெட்டாலிக் ஒரு ஷேட் வந்து இந்த பிங்க் எப்படி இருக்கோ அதுக்கு கொஞ்சம் பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஷேடில் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அவ்வளோதான். லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், எதுவுமே பண்ணலை, சாரி. அண்ட் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஃப்ரெஷ் லுக் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் காம்பேக்ட் விட இந்த மாதிரி இந்த பனானா பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆர்சிஓ பிராண்ட்லேருந்து லூஸ் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஓகே, இது வந்து நிறைய ஷேட்ஸில் இருக்கும், எல்லோவில் இருக்கும், ஒயிட்டில் இருக்கும். நான் வந்து எங்கள் ஸ்கின் டோன் டார்க் அப்படின்றதுனால எல்லோ ஷேட் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஈக்குவலைஸ் ஆகிடும். ப்ளஷ் அண்ட் கான்டூர் ஹைலைட்டருக்கு வந்து நான் ரொம்ப நாளாக இந்த சுகர் பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஷ் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் போட்டிருக்கேன் ப்ளஷ்ஷு. ஹைலைட்டிங் அந்த சீக் போன் இங்கே இருக்கு இல்லைங்களா, அந்த போன் கிட்ட நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த இப்படி ஸ்மைல் பண்ணுறப்போ அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு தெரியும், நல்லா க்ளோவியாக. ஸோ அப்புறம் வந்து இந்த ஹைலைட்டிங் வந்து இந்த நோஸ் கிட்ட பண்ணி போகிறேன் நான். இப்போ வந்து நம்ம மஸ்கரா, ஐலைனர் அதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இங்கே பார்த்து போடுறேன், உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சா பாருங்கள். ஸோ த விங் ஐலைனர் இப்படி தான் வந்து நான் ஐலைனர் போட்டால் போடுவேன். ஐலைனர் போடும்போது எனக்கு ஒரே ஒரு டென்ஷன் என்னென்னா, ஒரு சைடு போட்ட மாதிரி இன்னொரு சைடு வராது சம்டைம்ஸ். அதுதான் எனக்கு வந்து கோவமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே கொஞ்சம் பெருசாகிடுச்சு,
இங்கே லைட் ஆகிடுச்சு. ஸோ இதை கவர் பண்ணுறதுலேயே பாதி டைம் போயிடும். ஸோ தட்ஸ் இட். கண்ணுக்கு இதுக்கு மேலே ஐம் கோயிங் டு ஃபிக்ஸ் தட் ஐலாஷஸ். அதுக்கு முன்னாடி மஸ்கரா போடணும். கேர்ள் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கலர் வச்சு நான் வந்து ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஐலாஷ்க்கு இது வந்துட்டு இது வந்து இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஹோல்சேல் ஸ்டோர்ஸில், அந்த மாதிரி ஸ்டோர்ஸில் வாங்கினது. இந்த மாதிரி ஐலாஷ் க்ளூ இருக்கும். நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஐலாஷ் க்ளூ யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளா கலட்டினா மட்டும்தான் வருது. ஸோ அதை நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். See the difference between this eyelashes and this eyelashes. So eyelash fix பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐலைனர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னன்னா, காஜல் வந்து அப்பர் ஐலிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, வாட்டர் லைன், அங்கே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி காஜல் அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இன் பிட்வீன் திஸ் வாட்டர் லைன் அண்ட் இந்த மஸ்கரா ஃபிக்ஸ் பண்ணது இடத்துக்கு பிட்வீனில் வந்து நம்மளுக்கு ஒயிட்டிஷாக தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து காஜல் அப்ளை பண்ணதுனால அந்த ஒயிட்டிஷ்னஸ் தெரியாமல் ஸ்கின் ஐலுக்கு வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ நம்ம ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லிப்ஸ்டிக் போடணும் நெக்ஸ்ட்டு. நான் மஸ்கரா கூட எதுவுமே அப்ளை பண்ணலை, பிகாஸ் எனக்கு அதிகமாக லேஷஸும் கிடையாது. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து மஸ்கரா அப்ளை பண்ணி இன்னும் அதை வந்து நல்லா கர்வ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்கு நான் பேசிக்காக எப்பயுமே வந்துட்டு ஒரு நியூட் ஷேட், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ரெட் ஷேட் தான் போவேன். பிங்க் யூஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன், பட் எனக்கு அவ்வளோவா வந்து பிங்க் யூஸ் பண்ண மனசே இல்லை. அதனால் கொஞ்சம் பல்ப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மைக்லாம்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ரெட் ஷேட். ரெட்டுன்னா என்ன மாதிரினா பிங்க் ரோஸ் மாதிரி ஒரு ரெட் ஷேட் பாருங்க. ரெட்டா ரோஸானே தெரியாது, டார்க்கு ரெட்டிஷ் ரோஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட் மாதிரி ரோஸ் மாதிரி ஒரு ஷேட் கொடுத்துட்டு, அதே மைக்லாம்ல ஐயோ அதனுடைய ஷேட் நேம் வந்து தெரியல, நான் வேணும்னா கீழே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இது வந்து கப் கேக்கி அப்படின்ற ஒரு ஷேட். இது ரொம்ப பல்ப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு பிங்க் மாதிரி ஒரு ஷேடு லைட்டாக. ஸோ அதை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ரோஸ்க்கும் இந்த லைட் பிங்க்குக்கும். I guess it also suits for this pink shade இல்லை. ஸோ இந்த ஷேடுக்கு தகுந்த மாதிரி இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஜி I'm liking this color also as of now. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி டீத்லலாம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓவரால் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மேக்கப் செட் ஆக அந்த நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்னுடைய ஒர்க்லாம் வந்து நம்மளுக்கு காட்டுது பாருங்கள். இங்கே வந்து அந்த ஷைனிங் பண்ணது, நம்ம அந்த க்ளோ இங்கே கிடைக்கணுன்றதுக்காக நம்ம அந்த சீரம் போட்டது, அது நம்மளுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகி வருது. எனக்கு நார்மலாகவே இங்கே வந்து லைன்ஸ் இருக்கும். இப்படி சும்மா இப்படி பண்ணாலே லைன்ஸ் இருக்கும், பண்ணலனாலும் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வாட் கேன் ஐ சே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து பொட்டு வைக்கணும். பொட்டுக்கு வந்து
கொஞ்சம் பெருசா. ஸோ யா தட்ஸ் இட். நம்ம ஓவரால் லுக் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப அதிகமாக மேக்கப் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நேச்சுரல் லுக் கொடுத்துருக்கோம். ஐ லவ் திஸ் லுக். எப்படி இருக்கு? வாவ், சூப்பராக இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குது இல்லையா? நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோஸ்லும் சரி எதுலேயுமே சரி நான் வந்து எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி ஹேர் பின்னி போட்டதே கிடையாது. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். சும்மா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இப்போ நான் வந்துட்டு ஜுவல்லரிஸ்லாம் போட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஜுவல்லரி வந்து ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்காக போட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஓவரால் லுக் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஜுவல்லரி போட்டுட்டு வந்தாச்சு, மேக்கப் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு ரெடியாக இருக்கேன். ஐப்ரோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜெல் ஐப்ரோஸ் கொடுத்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஒரு லுக் கிடச்சிருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக இருக்கனால ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லுக்ஸ் உங்களுக்கு வேணும், இன்னும் நிறைய எந்த மாதிரி லுக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன உங்களுடைய ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு புக் பண்ணுங்கள். ஸோ யா தட்ஸ் இட்.